ஆன்சாப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ப்ளஸ் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு நகரமாக இருக்கலாம், ஒரு மாவட்டமாக இருக்கலாம். நீங்கள் கன்சிடர் பண்ணுறது தான் அது எந்த லெவலில் உங்கள் ப்ராடக்ட் எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணலாம். இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு இப்போ நீங்கள் திங்க் பண்ணணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆன்சாப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். கண்டினியூஸாக வந்து பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாருக்குமே. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ்ஸு நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் ஒரு மார்க்கெட்டில் நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீதியா.comங்கிறது ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோரு. நாங்கள் ரீட்டைல் ஸ்டோர் ஒன்று ஸ்ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக அங்காடின்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வந்து வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ரீட்டைல் ஸ்டோரை நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்டோரு ஒரே ஒரு மார்க்கெட், திருச்செங்கோடுங்கிற ஒரு மார்க்கெட்டை மட்டும் கேட்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? பக்கத்தில் ஈரோடு இருக்குது, இந்த பக்கம் சேலம் இருக்குது, இந்த பக்கம் நாமக்கல் இருக்குது, இந்த பக்கம் கரூர் இருக்குது, இந்த பக்கம் சங்ககிரி, எடப்பாடி இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆன்சாப் மேட்ரிக்ஸில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நானே வந்து அடுத்த ஸ்டோர் ஒன்று போகணும் அப்படின்னா, சரிங்களா, அடுத்தது ஈரோட்டில் போடலாம். ஏன்னா எங்களுக்கு நியர்பை 20 கிலோமீட்டரு. இனிஷியலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சேலம் போடலாம், நாமக்கல் போடலாம், கரூர் போடலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ராவை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். நித்ராவில் நாங்கள் வந்து காலான் இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, இந்த ஸ்ரீதியா இருக்குது, நித்ரா பீப்புள் இருக்குது. ஸோ இப்போ 2 லான்ச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நித்ரா பூமின்னு ஒன்று, நித்ரா ரைடுன்னு ஒன்று, இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதிலிருந்தே நான் இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லிடலாம் ஆன்சாப் மேட்ரிக்ஸை. ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். நித்ரா காலாண்டர், தமிழ் காலாண்டர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி காலாண்டர் போட்டோம், தெலுங்கு காலாண்டர் போட்டோம், கன்னடம் போட்டோம், மலையாளம் போட்டோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சர்வ் ஆகிட்டு இருந்த காலாண்டரை அடுத்தது வந்து ஹிந்தி மார்க்கெட், நார்த் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போனோம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆந்திரா, தெலுங்கானா, தெலுங்கில் போட்டோம். அது ரெண்டுமே 2015 வந்து நாங்கள் காலாண்டர் பண்ணி, காலாண்டர் வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. காலாண்டருங்கிறது பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காமன். பட் டேட்டா வந்து தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு தமிழில் நம்ம ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கும். ஹிந்தியில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்னடம் கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் டு தெலுங்குக்கு ரெசம்பிளன்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நியூ மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு. இப்போ காலான் இருக்கும்போது தென் இது 2015 காலாண்டர் போட்டோம்னா 2017 வந்து ஜாப்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆன்சாப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று நியூ மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். நியூ ப்ராடக்ட் அண்ட் நியூ மார்க்கெட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து இருக்கலாம். நீங்கள் அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக நித்ரா பீப்புள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஈவன் நித்ரா பூமி ரைடு இப்போ வித்தின் எ வீக் ஆர் பிஃபோர் எண்ட் ஆஃப் டிசம்பர் லான்ச் பண்ணிடுவோம் ரெண்டுமே. ஸோ நித்ரா பூமி தமிழ்நாடு ஃபுல்லாக லான்ச் பண்ணுறோம். அதை வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா, தெலுங்கானா கொண்டு போகலான்னு இருக்கிறோம். அதே சமயத்தில் நித்ரா ரைடு ஃபஸ்ட்டு வந்து திருச்செங்கோடு அண்ட் திருப்பூர் 2 சிட்டியில் மட்டும் லான்ச் பண்ணி ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தான் அது சிட்டி வைஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது வந்து அந்த ஆக்டிங் டிரைவரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்பு. நித்ரா பூமிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் லிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்பு. ஸோ அது ரியல் எஸ்டேட் லிஸ்ட் பண்ணுறதுனால அது வந்து இமீடியட்டாக வி கேன் கோ ஃபார் அப் டு தமிழ்நாடு ஃபுல் மார்க்கெட்டும் போகலாம். நாளைக்கு அப்படியே அதை வந்து தெலுங்கில் ஆந்திரா, தெலுங்கானா மார்க்கெட்டுக்கும் எங்களால் லான்ச் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு அதில் கிராஸ் செல்லிங்கிற கான்செப்டில் எங்களுடைய காலாண்டர் ஆப்லேயே ஆல்ரெடி 40 lakhs தமிழில் யூஸர் இருக்கிறாங்க. தெலுங்கில் வந்து ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால் எங்களால் அந்த கிராஸ் செல்லிங் அந்த ஆப்புக்குள்ளேயே இது ஒரு அடிஷனலாக ஆட் பண்ணி எங்களால் நிறைய யூசர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான எங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. புது ஆப்பாகவும் அதையும் மார்க்கெட் பண்ணுவோம். இது இந்த நித்ரா பூமி, நித்ரா ரைட், நித்ரா பீப்புள் இதெல்லாம் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. இதே வந்து நித்ரா பூமியை நான் அடுத்தது வந்து ஆந்திரா, தெலுங்கானா கொண்டு போனோன்னா அது நியூ மார்க்கெட். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸை இப்போ நான் ஸ்ரீதியா சொன்ன ரீட்டைலு திருச்செங்கோட்டிலேருந்து அடுத்தது ஈரோடு போகிறோம், சேலம் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நியூ மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன். மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு நகரமாக இருக்கலாம், ஒரு மாவட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு கொங்கு ரீஜியனு, டெல்டா ரீஜியனு அப்படி இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கலாம், சவுத் இந்தியான்னு இருக்கலாம், ஹோல் இந்தியா இருக்கலாம், யூரோப் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணுறது தான் அது எந்த லெவலில் உங்கள் ப்ராடக்ட் எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ப்ளஸ் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனும் வேணும், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் வேணும். ஸோ அதை வச்சு இது ரெண்டையும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் க்ரோ ஆகணும்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூ மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனும் வேணும். ஒரே இடத்துல அதை குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து வெளியில் போகணும், அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போகணும்.
தென் வந்து நியூ ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணணும். தேங்க்யூ.